வங்கதேசத்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இங்கு 6 விக்கெட் இழப்புக்கு 339 ரன்கள் எடுத்த நிலையில் இன்று ஆட்டத்தை தொடங்கிய 2 மணி நேரத்திற்குள் அடுத்த 4 விக்கெட்டுகளையும் இழந்து இந்தியா 376 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. நேற்று சதமடித்த நிலையில் இன்று காலை ஆட்டத்தை தொடங்கிய தமிழக வீரர் ரவிச்சந்திர அஸ்வின் 113 ரன்கள் எடுத்த நிலையில் தக்ஷின் அகமது பந்து வீச்சில் சாண்டோவிடம் கேட்ச் கொடுத்து அவர் ஆட்டமிழந்தார். அதன் பின்னர் களமிறங்கிய ஆகாஷ் தீப் 17 ரன்களை மட்டுமே எடுத்த நிலையில் அவரும் தக்ஷின் அகமது பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார். அதன் பின்னர் ஜஸ்பிரீத் பும்ரா, ஹசன் முகமது பந்து வீச்சில் சாகிர் ஹசன் கேட்ச் கொடுத்து 7 ரன்கள் எடுத்த நிலையில் அவர் ஆட்டமிழந்தார். வங்கதேசத்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியின் ஆட்டம் முதல் இன்னிங்ஸில் 376 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணி நேற்று காலை டாஸ் வென்று வங்கதேச அணி இந்திய அணியை பேட்டிங் செய்யுமாறு பணித்தது. இதையடுத்து இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 56 ரன்களை எடுத்தார். இந்திய அணியின் நட்சத்திர ஆட்டக்காரர்களான ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ரிஷப் பந்த் ஆகிய அனைவரும் ஹசன் முகமதின் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தனர். இதைத் தொடர்ந்து ரவீந்திர ஜடேஜாவும் ரவிச்சந்திரன் அஸ்வினும் இந்திய அணியை சரிவிலிருந்து மீட்டு இன்று காலை ரவீந்திர ஜடேஜா 86 ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டமிழந்தார். சதமடிப்பார் ரவீந்திர ஜடேஜா என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இன்று காலை தக்ஷின் அகமது பந்து வீச்சில் அவர் 86 ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டமிழந்தார். ரவிச்சந்திர அஸ்வின் இன்று மேலும் 10-13 ரன்களை சேர்த்து 113 ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டமிழந்தார். அவர் 11 பவுண்டரிகள் 2 சிக்ஸர்களையும் அடித்த நிலையில் அவர் ஆட்டமிழந்தார். இதனால் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்பு 10 விக்கெட்டுகளையும் இழந்து 376 ரன்களை எடுத்து ஆல் அவுட் ஆகி இருக்கிறது. பிரவீன்.